முழு பலன். பரீட்சை முடிஞ்சு 10வது +2 இந்த குழந்தைங்கள்லாம் மார்க் வாங்கியிருக்கு. அப்போது 1200க்கு 1200 வாங்கிட்டா அந்த குழந்தை எந்த கல்லூரியில் இருந்தாலும் போய் சேரலாம். இன்ஜினியரிங் படிக்கலாம், படிக்கலாம், இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். அது ஏதாவது பணம் லஞ்சம் கொடுக்கணுங்களா? மெரிட்லேயே வரும் இல்லைங்களா? அந்த தகுதி திறமையிலேயே வரும். சரி, கம்மியாக வாங்கிடுது, 800 மார்க் 900 மார்க் வாங்குது, என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பா கடனை உடனே வாங்கி வீட்டை நிலத்தை அடமானம் வச்சு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இப்பெல்லாம் இன்னும் 50 லட்சம்ன்றாங்க. MBBS தெரியல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவ்வளோ பணம் கொடுத்து கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இன்னும் எதிர்காலம் இல்லையா குழந்தைகளுடைய எதிர்காலம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வாங்கணும் தெரியுங்களா? 1200க்கு 1200 வாங்கணும். அப்போ நீங்கள் எந்த கல்லூரிக்கு வேணாலும் போகலாம். முக்தி வேண்டுமா? கிடைக்கும். சித்தி வேண்டுமா? கிடைக்கும். அதுக்கு மேல கடவுள் நிலையே வேணுமா? அருட்பெருஞ்சோதி ஆகணுமா? வள்ளலார் மாதிரி. அப்போ நமக்கு சொல்லி கொடுக்குற வாத்தியார் எப்படி இருக்கணுங்க? நல்ல அவருக்கு அதுக்குண்டான அறிவு இருக்கணும். அதோட நம்ம பேர்ல அக்கறை இருக்கணும். இந்த பிள்ளை வெட்டிக்கார பிள்ளையா வரணும், 100க்கு 100 வாங்கணும் என்று கருணையுள்ள ஒரு வாத்தியார். அப்படிப்பட்ட வாத்தியார் எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா உலகத்தில் இருக்கிற ஞான நூல்கள், யோக நூல்கள், தியான நூல்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறேன். தத்துவ நூல்கள் எல்லாம் படிச்சுட்டு ஆராய்ந்துட்டு சொல்றேன். ஒரே ஒருத்தர் தான் இதுவரைக்கும் மனித குலத்தில் அது மாதிரி முழு அருளோட ஞானிகள், நிறைய ஞானிகள் வந்தாங்க. ஆனா எல்லாம் எப்படி பேசுவாங்க? மறைச்சு பேசுவாங்க. எப்படி மறைச்சு பேசினாங்க? அதுக்கு வள்ளலார் எப்படி விளக்கம் சொல்றாருன்றத நான் இப்ப சொல்றேன். ஆக நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுங்களா? வள்ளலார். வள்ளலாருக்கு இணையா இதுவரை மனித குலத்துல அவ்வளவு அருளோட. ஒரு குழந்தை கீழே விழுந்துருது, தடுக்கி விழுந்துருது, 4 பெண்கள் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் மட்டும் ஓடி போய் ஐயோ அப்படின்னு பதறது, எடுத்து பார்த்து பரவாயில்ல ஒன்றும் காயமாகல அப்படின்னு மண்ணெல்லாம் தட்டிக்கிட்டு. மற்ற பெண்களுக்கெல்லாம் அது பாதிக்கல. அந்த பெண் யாரா இருக்கும்? அம்மாவா இருக்கும். அம்மாவை தவிர வேற யாருக்கு அந்த அக்கறை வரும்? வராது. ஏன்னா அந்த குழந்தை யாரு? தன்னுடைய உடம்பு, அது மாதிரி தாயாக நினைக்கின்ற ஒரு குருநாதன். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். எதுக்காக? நீர் எல்லாம். என்ன சொல்றாரு? உங்கள சில பேர் மட்டும் 100 மார்க் வாங்கணும்னு சொல்லல, சில பேர் மட்டும் முக்திக்கு போகணும், சில பேருக்கு மட்டும் சித்தர்களாக இப்படியெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு? நீர் எல்லாரும் புனிதமும் பொறுத்து இப்படியே தான் சொல்லுவார். அருட்பா முழுக்க எடுத்து பாருங்க. அவர் பேசுறதுக்கு மேல ஒரு ஞானம் கிடையாது. ஆனா எளிமையா கடைசி குடிமகனுக்கும் படிக்காத பாமரனுக்கும் புரிகிற மாதிரி எளிமையா சொல்லுவார். அதான் வள்ளல் பெருமான் இருக்கிற ஒரு கருணை. சாப்பாடு போடுறதுனால மட்டும் வள்ளல் இல்லை, கருணையால தனக்கு தெரிந்தது எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிட்டார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவரை அருட்ஜோதி தெய்வமேனை நம்மை ஆண்டு கொண்ட தெய்வம் சொல்றீங்களா? அதுல ஒரு வரி வரும், நல்லா கவனிங்க. முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். என்ன சொல்றாருங்க? முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம். தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வள்ளலார்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார். வள்ளலார் என்ன பண்ணாரு? ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு சொன்னாரோ எல்லாத்தையுமே ஒண்ணு பாக்கி இல்லாம நமக்கு சொல்லிட்டார். அதுக்கு என்ன அடையாளம்? திருவருட்பாவை படிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கைய வரலாறை படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட முக்கியமானது நான் இன்றைக்கு சொல்ல வந்த பாடம், அந்த கோயில் இருக்கு இல்லைங்களா, சத்தியஞான சபை. இந்த சத்தியஞான சபை அது எப்படி அமைப்பு இருக்கு என்று தெரிந்து கொள்ளாதவர்கள் ஆன்மாவின் பயணத்தை, மனித பிறவி பெற்றதனுடைய பயனை முழுமையாக அறியவே முடியாது. மீண்டும் சொல்றேன், சத்தியஞான சபைய
அக்கு வேறு ஆணி வேறா வள்ளல் பெருமான் எப்படி கட்டி இருக்கிறாரு என்கின்ற ரகசியம்தான் பரம ரகசியம். யோகங்களுக்கெல்லாம் பெரிய யோகம், ஞானங்களுக்கெல்லாம் பெரிய ஞானம். ஏனென்றால் இது ஞான சரியை. உள்ளார போய் பாருங்க, 5 படி வச்சிருப்பார். உள்ளார போய் பாருங்க, அந்த ஜோதி திரை விளக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னால சாதாரண ஒரு நாள்ல இன்னைக்கு நாளைக்கு காலையில போய் பாருங்க, 5 படி இருக்கும். உள்ளாரையும் 5 படி தான் இருக்கும். எல்லாம் 5 படியா வச்சிருப்பார். ஏன் அப்படி வைக்கிறாரு? தயவு திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி பெருமான் என்ன செய்யறாரு தெரியுங்களா? ஜி முனிர் தான் எப்படி அருட்பெருஞ்சோதி ஆனால் நிறுவனத்தார் அவருடைய அன்பு தாயார் பூராவையும் திருமதி சரஸ்வதி அம்மாவின் இப்போ 5818 நாமக்கல் தெய்வ திரு கோவிந்தராஜ் முதலியாருடைய அந்த பாட்டு எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியுது? முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இல்லையா? ஒரு சில செய்வதற்காக குறிப்புகள் எல்லாம் புரியாது, விரிஞ்சி தயார் செய்கின்ற காட்சிகள் போய் நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே எல்லா ரகசியமும் சொல்லியிருக்கு. ஒவ்வொரு விஷயமும் ஞானம், அவ்வளவு வெளிப்பாடு அந்த கோயில்ல. எப்படின்னு ஒரு